ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையலில் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு சிம்பிள் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா சிக்கன் ஆம்லேட்டுங்க. நம்ம நார்மல் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு சலிச்சிருச்சு இல்லையா, அதனால நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் ஆம்லேட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் மதியம் சிக்கன் 65 பொரிச்சிருந்தேன். ஸோ அதை நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அது எலும்பு இல்லாமல் நல்லா பிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக ஆம்லேட் போடுற மாதிரி தான் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு அது மேலே நான் மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் சிக்கன் பிச்சு வச்சதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி அப்புறம் உப்புமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலக்கி விடணும். நம்மளுக்கு சிக்கனில் கொஞ்சம் உப்பு இருக்கும், இருந்தாலும் நீங்கள் எக்குக்கு தனியாக உப்பு ஆட் பண்ணி தான் ஆகணும், அதை மறந்துடாதீங்க, இல்லைன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா கலக்கிக்கணும். இதில் நீங்கள் கருவேப்பிலை உங்களுக்கு பிடிச்ச வேறு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன போடலான்னா நம்ம கொத்தமல்லி தழை போடலாம், பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லாமல் நம்ம சாட் மசாலா அதை மாதிரிலாம் இருக்குனாலும் அதெல்லாமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சில டைம் ஆரிகானோ இருக்கும் வீட்டில், ஸோ அதெல்லாம் கூட நான் ஆட் பண்ணுவேன். ஆனால் நம்ம சிக்கன் 65லே எல்லா மசாலாவும் போட்டு பொரிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அதுவே அந்த ஒரு மசாலா ஸ்மெல்லோட சூப்பராக வந்துடும். நம்ம நிறைய பேர் கலக்கி சாப்பிடுவாங்க சிக்கன் குழம்புல போட்டு, ஆனால் சில பேருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அந்த ஃபீல் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் சிக்கன் ஆம்லேட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சிக்கன் 65 பொரிச்சதில் நம்ம நிறைய மசாலாலாம் சேர்த்துருப்போம். ஸோ அந்த மசாலா எக்கோட ஆட் பண்ணி வரும்போது நல்ல அரோமாவோட நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிக்கன் அண்ட் எக்கு காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும். அதனால தான் எங்களுக்கும் இப்போ சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஒரு ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் ஆச்சு இல்லை, நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்காக இது இருக்கும். நம்ம கடையில் அது இதுன்னு வேஸ்ட்டாக ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடாம இதை மாதிரி ஒரு ஆம்லேட் செஞ்சுட்டு அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிறதுக்காக க்ரீம் சீஸ் வீட்டில் இருந்துச்சு, ஸோ அதையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்லேட் நம்ம இதில் மெயினான விஷயம் என்னென்னா அதை திருப்பி போடும்போது பிக்காமல் உடைக்காமல் வர்றது தான். ஸோ நான் உடைக்காமல் அழகாக திருப்பிட்டேன். நீங்களும் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு அது நல்லா வெந்தோன்னே திருப்பி போடுங்க, அழகாகவே வரும். நடுவில் க்ரீம் சீஸ் வச்சு இதை நம்ம பிளேட்டில் இப்போ மாற்றியாச்சு. பார்க்கவே எம்மையாக இருக்குது. ஸோ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ ஒரு பீஸ் நான் என் பொண்ணுக்கு டேஸ்ட்டுக்காக கொடுக்க போகிறேன். அவங்களுக்காக தான் செஞ்சது. ஸோ குழந்தைங்களுக்காக தான் இது செஞ்சேன். சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க.